ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. ஒரு குக்கர் வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பருப்பு, நான் 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் கலந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ போட்டிருக்கேன் குக்கரில். 3 தக்காளி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு முழு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நான் தனித்தனியாக வெஜிடபிள்ஸ் வேக வைக்க போகிறதில்ல. இப்போ இதிலையே நம்ம 1 பாட் ரெசிபி மாதிரி குக்கர்லேயே ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி வெஜிடபிள்ஸும் அதிலையே போட்டு ஒரே விசிலில் நம்ம முடிச்சிடலாம். இப்போ காலையில் நம்ம அவசரமாக சமைக்கும் போது தனித்தனியாக நம்ம வேக வைக்க முடியாது. ஸோ நம்ம குக்கரில் பருப்போடையே சேர்த்து வெஜிடபிள்ஸையும் போட்டு ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் நான் ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் கிட்ட எடுத்திருக்கேன், இல்லை 3 கூட போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 2-3 காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மிக்சரை வெந்த பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம குக்கர் ப்ரெஷர் அடங்கந்தும் அதில் கொட்டி ஒரு கொதி வர விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இது இன்னும் திக்காயிட்டே போகும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா போட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டி கொதி வர விட்டுடலாம். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவி இறக்கலாம். டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.